இந்த 11th கொஸ்டினோட கொஸ்டின் என்ன சொல்றான்? 11 கொஸ்டின் நம்பர் 11. ஒரு நிமிஷம். ம். Question number 11. X cube plus x square plus x plus 1 dy by dx. into dy dy by dx equal to is equal to 2x square plus x, ஆமா, where y is equal to 1 when x is equal to 0. x equal to 0. பர்டிகுலர் சொல்யூஷனாகவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் அடிஷனாக இந்த கண்டிஷன் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இது செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் தான். ஏன்னா எக்ஸுங்கிற டேபிள் தான் இருக்குது, இங்கேயும் எக்ஸுங்கிற டேபிள் தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம், ஒய்ங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்போ என்னாச்சு? dy equal to 2x square plus x divided by x cube plus x square plus x plus 1 into dx. கரெக்டாமா? அப்போ ஆமாங்க சார். இன்டகிரேஷன் பண்ணுவோம். இன்டகிரேஷன் பண்ண என்னது? dy equal to integral 2x square plus x divided by x cube plus x square plus x plus 1 into dx. கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ என்ன கிடைக்கும்? y கிடைக்கும். ரைட் சைடு என்ன மெத்தட் அப்ளை பண்ணணும்? எனி ஐடியா ரைட் சைடு? ரைட் சைடு இன்டகிரேஷன் என்ன மெத்தட்? எவ்வளோ மெத்தட் பார்த்து இன்டகிரேஷன் பண்ணுவோம். சரி, ax plus b. அந்த ஃபார்மேட் தான். பட் இங்கே கியூப் வரைக்கும் இருக்குது. இது ஃபேக்டரைஸ் வச்சு பண்ணணும். ஃபேக்டரைஸ் எப்படி பார்ப்போம்? கியூப்னா சிந்தட்டிக் டிவிஷன். கோஎஃபிஷியன்ட் ஆமாம். 1 1 1 1. சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது? எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது, அதனால் 1 அப்ளை பண்ண வராது. அதனால் நான் ஸ்டார்டிங் எடுத்து என்ன பண்ண போகிறேன்? -1 எடுத்துக்கிறேன். சரியாம்மா? நான் ஒரு கூட சொல்கிறேன். 1 into -1. Beta 1 into -1 minus 1 0. 1 into 0 0 1. 1 into -1 -1 minus 1 0. 0. அப்போ என்னாச்சு? x equal to -1 is a root. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? x plus 1 is a factor. கரெக்டுங்களா? ஓகேங்க சார். மீதி இருக்கிற டேம் என்ன? மீதி இருக்கிற டேம் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். அது எப்படி கிடைக்கும்? இது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட் டேம். அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கிடைக்குது. கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ இந்த டேம் நம்ம எப்படி எழுத போகிறோம்? இந்த டேம் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் plus 1. கரெக்டாடா கண்ணு? ஆமாங்க சார். அப்போ சொல்கிற கண்ணு இன்டெகிரேஷன் இது y equal to integral 2x square plus 1 plus x divided by x plus 1 into x square plus 1 into dx. இதுக்கப்புறம் தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த டேர்ம் இந்த டேர்முக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். சரியாம்மா? ஓகேங்க சார். சொல்கிறேன் உனக்கு பொறுத்த தெரியுது. 2x square plus x divided by x plus 1 x plus 1 into x square plus 1 equal is to equal to a by a by x plus 1 plus bx plus c divided by x square plus 1. அப்போ சொல்லுங்க. a into x square plus 1 a into x square plus 1 plus bx plus c into x plus 1. 2x square plus 2x square plus x is equal to இல்லை, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சார் இது a உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, ஓகே. கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணி ஓகே. எக்ஸோட வேண்டாம். இது என்ன ஆகும்? ax square plus a plus bx square plus bx plus cx plus ப்ளஸ் dx
ப்ளஸ் ப்ளஸ் இப்போ யாரில் எக்ஸ் ஸ்கொயர் யாரில் எதுவும் பார்க்கணும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ண முடியும், பேர் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு கிடைக்கும் ஏ ப்ளஸ் பி. அதே மாதிரி எக்ஸ் வெளியே எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும், எக்ஸ் டைம் இவங்க யூனிமா அப்போனாச்சு பி ப்ளஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டைம் யார் ஏ ப்ளஸ் சியா. ஆமாங்க சார். ஓகே இப்போ சொல்லுமா இங்கே என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டைம் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் டைம்கள் 2, எக்ஸ் டைம் என்னது 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டைம் என்னது 0. கரெக்டாமா? ஆமாங்க சார். இப்போ கம்பைன் பண்ண ஈக்குவேட்டிங் இந்த கான்செப்ட் தான் சொல்கிறேன், டைரெக்டாக அப்ளை பண்ணால் கிடைக்கும். இந்த கான்செப்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட். சொல்லுமா என்ன ஆகுது, a plus b equal to 2, b plus c equal to 1. அதே மாதிரி என்ன கிடைக்குது, a plus c equal to 0. கரெக்டா? ஆமாங்க சார். 2 வந்துருச்சு, 1 அடுத்தது 0. சரி போட்டாச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு, a equal to minus c. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது என்னாச்சு, இங்கே அப்ளை பண்ணலாம் a equal to minus c-ங்கிறது என்ன அப்ளை பண்ணலாம், இங்கே அப்ளை பண்ணலாமா a equal to minus c-ங்கிறத. அப்போ a equal to minus c அப்ளை பண்ணும்போது minus c plus b equal to 2. ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் c plus b equal to 1. கரெக்டாமா? ஆமாங்க சார். ரெண்டே ஆட் பண்ண என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும். 2b equal to 3, அப்போ b equal to 3 by 2. கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ b equal to 3 by 2னா a ஓட வேல்யூ என்ன, இதை செட்டில் பண்ணுங்க. b equal to 3 by 2னா அப்போ என்ன, a equal to 2 minus 3 by 2. அப்போ 4னா 1 by 2. அப்போ a ஓட வேல்யூ என்ன, 1 by 2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக c ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், minus 1 by 2. எனி டவுட்? டவுட் இல்லைங்க சார். ஸோ ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த இன்டெகிரேஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்பிளிட் அப் பண்ணி இந்த இன்டெகிரேஷன் அப்ளை பண்ண போகிறோம். இன்டெகிரேஷன் என்ன, y ஈக்குவல் டு b. அப்போ y ஈக்குவல் டு ஸ்பிளிட் அப் பண்ணுறோம்னா இன்டெகிரல் a ஓட வேல்யூ 1 by 2 டிவைடட் பை x plus 1 into dx ப்ளஸ் இன்டெகிரல் dx என்னது 3 by 2x ப்ளஸ் c மைனஸ் 1 by 2 இருக்குது. டிவைட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகேங்களா? கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ ஸ்பிளிட் அப் பண்ணி இது வந்து 1 by 2 வரும், இது டேரெக்டாக டிவைட் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். கரெக்டுங்களா? ப்ளஸ் 3 by 2 கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் என்ன கிடைக்குங்க, எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? minus 1 by 2 integral dx divided by x squared plus 1 d. கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ என்னாச்சு, that is equal to 1 by 2 log of x plus 1 plus 3 by 2 இது என்ன கிடைக்கும், t மெத்தட்னா 2x 1 by 2 18 வருது. இது t தானே, t தான் லாக். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. கரெக்டாமா? டவுட்டா? டவுட் இல்லைங்க சார். இது கரெக்ட் தாங்க. 1 by 2 எக்ஸ்ட்ரா வரும், ஏன்னா இது 2x வரும். 2x மேலே எக்ஸ் இருக்கு, 1 by 2. ஓகே, மைனஸ் 1 by 2 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கரெக்டாக தானே? ஓகேங்க சார். சரி தானே. அப்போ என்ன என்ன பண்ணலாம், y ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட் இருக்குது, எதெல்லாம் லாக் பண்ணுறது தெரியுமோ அதெல்லாம் லாக் பண்ண டைம். சரிங்களா? இப்போ கம்மிங் பண்ணி கிடைக்குது லாக் ஆஃப் 1 by 2 வெளியே இருக்குதா, எக்ஸ் ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 3 by 2 இருக்குதா, அப்போ 3 by 2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வெளியே இருக்குது மைனஸ் 1 by 2 tan inverse of x plus c. சரிடா கண்ணு? ஓகேங்க சார். சரி, இது இப்போ நமக்கு என்ன வேணுங்கிறா,
எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 1ங்கிறோம் சரிங்களா. அப்போ அதை சப்மிட் பண்ணுங்க. given that என்னது இது நம்மளுடைய சொல்யூஷன். அதாவது இந்த சொல்யூஷன் பேர் என்ன, ஜென்ரல் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் பேர் என்ன, ஜென்ரல் சொல்யூஷன். ஏன்னா சி வருது, அந்த சி வரதுனால இந்த சொல்யூஷனோட நேம் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறோம், பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்குறோம். இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்ம கொடுத்துக்கிற வேல்யூ நம்ம கொடுக்கணும். பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன, y equal to 1 when x equal to 0. இங்கே மேலே இருக்கிற ஈக்குவேஷன் சப்மிட் பண்ணுங்க, சியோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அப்போ என்ன ஆச்சு, y வந்து 1, அப்போ y வந்து 1 போட்டுட்டேன். that is equal to 1/2 log of x ஓட வேல்யூ என்ன, 0 plus 1 1 plus 3/2 log of x squared plus 1 0 0னா 1 தான், 0 plus 1 1 தான். minus 1/2 minus 1/2 tan inverse of 0 ரைட்டுங்களா. tan inverse of 0 plus இப்போ என்னாச்சு, அதோட பேசிக் ஃபார்முலா தெரியும். log 1 ஓட வேல்யூ 0, log 1 ஓட வேல்யூ 0, tan inverse ஓட வேல்யூ 0. அப்போ c ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, 1 கிடைக்கும் சரிங்களா. c ஓட வேல்யூ என்ன கிடைக்குது. அப்போ அந்த ஜெனரல் சொல்யூஷனில் c ஓட வேல்யூ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னா அதை பர்டிகுலர் சொல்யூஷன். அப்போ என்னாச்சு, y equal to 1/2 log of x plus 1 plus 3/2 log of x squared plus 1 minus 1/2 tan inverse of x plus 1 plus 1 என்ட்ரி பண்ணுறோம். இந்த 1ங்கிற கான்ஸ்டன்ட் டைம் எலிமினேட் பண்ணனால தான் வந்து இந்த சொல்யூஷன் பேர் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போ சின்னு இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் வரும், அந்த சிக்கு பர்டிகுலர் வேல்யூ வந்துச்சு. therefore this solution is called a particular solution. என்ன டவுட் சொல்லு.